தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பேரப்பிள்ளையினுடைய இந்த கிராஜுவேஷன் அந்த செரிமோனியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுல லண்டனுக்கு போயிருந்தாங்க. ஆனால் லண்டன்லேயே கூட இருந்தாலும் என்னுடைய எண்ணம் முழுவதும் அறிவாலயத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு அரசியல்வாதி ஓய்வு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ திரு மு.க. ஸ்டாலின் லண்டன் பயணத்தில் பல விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன பின்னணி இருக்கு? இல்லை, உண்மைதான். சொன்ன வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை. காரணம்னா, கடந்த கலைஞர் இருக்கும் போதும் சரி, இல்லாத போதும் சரி, அரசியல் ரீதியான ஒரு தான் எடுத்துக்கிட்ட விஷயத்துல கடுமையான ஒரு உழைப்பாளி. அதனால யாராலும் அதை தவிர்க்க முடியாது. அதனால தான் அவருடைய தோல்வியை பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியல. பலரால் வருத்தப்பட்டாங்க. அரசியலை தாண்டி பலருமே கூட இந்த நிகழ்ச்சி இது நடந்திருக்க கூடாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான். இவ்வளோ பேசக்கூடிய இவர் சண்முகம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை அதாவது நல்லது செஞ்சோம்னா நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு குளத்தூர் அப்படின்னு சொல்லியே சொன்னார். நிறைய செஞ்சிருந்தாரு, செஞ்சாலும் கூட எனக்கு ஓட்டு போடணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிருச்சிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மைதான், நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த தோல்வி திமுகவுக்கு எதிர்பாராத ஒரு தோல்வி. தோல்விங்கிறத தாண்டி எதிராளி யாருன்னு நீங்க கவனிக்க விட்டுட்டீங்கல்ல, அது ஒரு பெரிய முழுக்க முழுக்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் நம்மளுக்கு எதிராளிகள். அவர்களுக்கு எதிராக தான் நம்ம அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு, கூடயே பக்கத்திலேயே ஒருத்தர் வளர்ந்துட்டே இருந்திருக்கிறார் எதிராளி. அதை கவனிக்காம விட்டுருச்சு திமுக. அது ஏன் மற்றவங்க சொல்லலாம், பலவித வசதிகள், பல நிகழ்ச்சிகள், பல ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவோம்ல, பெண் டீமு, உளவுத்துறை, அது இல்லாமல் ஐடி விங், இது மாதிரி பல விதங்கள் சீனியர்கள்லாம் இருக்கும்போது கூட இந்த டிவிகேவுடைய வெற்றியை அவங்களால கணிக்க தவறி விட்டது. அதுதான் இந்த தேர்தல் தோல்விங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த எலெக்ஷன் தோல்விக்கு பிறகு 234 தொகுதிகளிலும் கள நிலவரம், எதற்காக தோல்வி, காரணம் என்ன அப்படின்னு போய் ஒவ்வொரு தொகுதியாக போய் விசாரித்து ஒரு குழு அமைத்தார். 36 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்த திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த குழுவினருடைய முதற்கட்ட அறிக்கையை வாங்கிட்டாரு. அது சொந்தமாக டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ மறுசீரமைப்பு, அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்காரு. தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் டீம், அது ஒரு 10 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்கிறாங்க. அந்த டீம் என்ன செய்யலாம், ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த குழு கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பண்ணிட்டாங்க. இது சம்மந்தமாக லண்டன்ல இருந்து கூட இவர் தங்கம் தென்னரசோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். என்னென்ன பண்ணணும், என்னென்ன சொல்கிறாங்க. பெரும்பாலான தொகுதிகளில் சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சியில் பல ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்த்துட்டு கட்சியை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த கட்சியை வைத்து பெரிய லெவலில் லாபம், பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்ட பலரும் கூட அந்த கட்சியை மறந்துட்டாங்க. அதை செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அது அதில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பித்ததோட விளைவு தான் இன்றைக்கி திமுகவுடைய தோல்விக்கு முக்கிய காரணம். சீனியர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் பெரிய கேப்பு. ரெண்டாவது, அந்த சீனியர்கள் தனக்கு வேண்டிய ஆட்களை மட்டுமே சீட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த சீனியர்கள் சொல்கிறது அவங்க எப்படி தாவேக்காவுடைய இந்த வளர்ச்சியவோ அவங்களுடைய செயல்பாட்டை கூட எப்படி கவனிக்க தவறி விட்டார்கள் அப்படிங்கிறதா கேள்வி. இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம், திருச்சியில் ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம் இருந்திருக்கு தாவேக்காவுக்கு. 234 தொகுதிகளிலும் எவ்வளோ உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்றாங்க அப்படின்னு திருச்சியிலேருந்து எல்லா தொகுதிகளுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. யாருக்காவது தெரியுமா? அது நடந்திருக்கு, திருச்சியில் இருந்திருக்கு.
இப்ப சொல்றாங்க. இதுல என்னன்னா, இதுல திமுகவில் இருந்த சிலருக்கும் கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. தெரிந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பயே சொன்னாங்க, எங்க ஆட்கள் எல்லாமே 11லேருந்து 12 மணிக்குள்ள எல்லாம் ஓட்டு போட்டு போயிருவாங்க. நாங்க அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேக்காக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் எல்லாம் வந்து 12 மணிக்குள்ள வந்து ஓட்டு போட்டு போயிடணும். ஸோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சியில இருந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து 234 தொகுதிகளுக்கும் போயிருக்கு. இதெல்லாம் கவனிக்க தவறி விட்டது அதிமுக அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், பெண் டீம். ஏன்னா வேற எந்த கட்சிக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் செலவு செய்து கட்சியுடைய நிர்வாகிகளை கண்காணிப்புறதுக்கு வேற எந்த டீம் போகல. அது அந்த அளவுக்கு திமுக அது பெரிய லெவலில் செலவு பண்ணி ஒர்க் பண்ணிச்சு. பட் அவங்களுடைய செயல்பாடு என்னாச்சு? காரணம் என்னன்னா, தொகுதியில் இவரை கேண்டிடேட்டாக போட்டால் வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு 3 பேரை ரெடி பண்ணி அதில் ஒருத்தர் தான் திமுக தலைவர் முடிவு பண்ணார். அப்போ அந்த 3 பேரில் யார் யார் அந்த 3 பேர்? அதுதான் பெண் டீம் ரெடி பண்ணுச்சு. இந்த பெண் டீம் பண்ண விஷயங்கள்ல கூட சில இடங்கள்ல சரியான தகவல்கள் போகலை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் டீமையே அவங்க கிட்டத்தட்ட கலைச்ச மாதிரி முடிச்சிட்டாங்க. தேவைப்பட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி விங். ஐடி விங் வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அந்த ஐடி விங்கோடைய செயல்பாடுகள் தான் இன்னைக்கு தேவைக்காக இந்த அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. பட் அந்த அளவுக்கு திமுகவில் இருந்துச்சு. இத்தனைக்கு ஆளுங்கட்சி ஒரு பெரிய செயல்பாடு இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, நீ ஐடி விங்கில் ஒர்க் பண்ணுற ஆட்களுக்கு எந்த விதத்துலையும் பொருளாதார உதவியே இல்லைங்கிறாங்க. நீ அட்லீஸ்ட்டு நீ ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும், அதை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போய் அவன் எடுத்து போடணும். அந்த நிர்வாகியை சொல்கிறேன் நான். ஒரு சின்ன செலவு இருக்குது, ஒரு ரீசார்ஜ் இருக்குது, செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், அவங்க கூட போயிட்டு வர்றதுக்கான ஒரு பெட்ரோல் காசாவது கொடுக்கணும். எதுவுமே இப்போ இல்லை. ஐடி விங்கில் 5 பைசா செலவு பண்ணல யாருக்கும், நிர்வாகிகளுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபாடுகள், ரொம்ப அலட்சியம். இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இந்த 36 பேர் கொண்ட குழு போகும்போது எல்லாருமே எல்லா விதமும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழு கொடுக்கப்பட்ட இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் வழிகாட்டுதல் குழுன்னு அடுத்தது ஒன்று. அந்த குழு தான் நம்ம சொன்ன நம்ம தங்கம் தென்னரசு தலைமையிலான இந்த 10 பேர் கொண்ட குழு பல ரெக்கமெண்டேஷன்ஸை ரெடி பண்ணியிருக்கு. என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. இது சம்பந்தமாக லண்டனில் இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் டெய்லி 1 மணி நேரம் இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்த பிறகு பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு புது காம்படிட்டர் வந்துட்டாங்க அவங்களுக்கு. ஏன் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கைக்கும் அவங்க 30 வருஷமாக இருக்காங்க, 40 வருஷமாக இருக்காங்க. அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணணும், அவங்க யார் யார் நிர்வாகிகள், தென் மாவட்டங்களில் அதிமுகவில் யார் யார், கொங்கு மண்டலத்தில் யார் யார், இப்படி எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல ஆட்களை போட்டு சரி பண்ணிடலாம். இப்போ இந்த முறை டிவிகேவுடைய செயல்பாட்டில் அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. திமுகவுக்கும் சவாலாக இருக்குது, அதிமுகவுக்கும் சவாலாக இருக்குது. ஏன்னா டிவிகேவை நீங்கள் வந்து இனிமேல் சேலஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? எல்லாமே புது ஆட்கள். 107 பேர் ஜெயிச்சாங்க எம்எல்ஏக்களில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் தாண்டி மீதி எல்லாமே புதுசு, புதிய தேர்தல் அவங்களுக்கு. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சின்னமும் தலைவருக்கான ஓட்டு, அது கட்சிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் விசிலில் ஓட்டு போடணும், விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிற ஒரே எண்ணத்தில் பேர். ஸோ இதை வைத்து நீங்கள் அடுத்தது பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதுக்கு அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வரும். இதற்கு முன்பு திமுகவை எப்படி பலப்படுத்தணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் பல விஷயங்கள் செய்ய போகிறாங்க. ஸ்டாலின் இதற்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக 18ஆம் தேதி வராரு. அதனால் ஒருவேளை இந்த மாத இறுதியில் இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ திமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாற்றத்தில் தான் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன திமுகவுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிடிவாதத்தால் அதிமுக இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பலமுறை பேசியிருக்கோம். இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர் கையில் ரிப்போர்ட் வந்திருக்கு.
நிச்சயமா இவங்கலாம் வந்து ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும். என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப திரு மு.க. ஸ்டாலின் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளும்போது, கட்சியினர் அத வந்து எப்படி பக்குவமா அது வந்து ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கே. இருக்கிற ஸ்ட்ரக்சர மாத்துனோம்னா, அதுக்கு ஏற்றவாறு நிர்வாகிகளும் அதற்கு ஒத்துழைக்கணும் அல்லவா? கண்டிப்பா இல்ல. நீங்க சொல்ல ஒரு விஷயம் தான் முக்கியம். பெரிய சேலஞ்ச் இதுல. சீனியர்கள் அடிப்படையில நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா, டிவிகேக்கு போயிருவாங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ஆப்ஷனே இல்ல அவங்களுக்கு. போறதா இருந்தா விஜய்ட்ட போனா தான். இல்லன்னா இப்ப அடுத்த கட்டமா புதுசா அண்ணாமலை வந்திருக்காரு. அண்ணாமலை இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. வந்தாருன்னா அவர்ட்ட போவாங்க. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அது ஒண்ணு. திமுகவுக்கு சேலஞ்சுன்னா உடனே கட்சிய விட்டு வெளிய போய் ஏதாவது பண்ணுவாங்க. இல்ல பெரிய லெவல்ல பொருளாதாரத்துல செட்டில் ஆனவங்க சீனியர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டாங்கன்னா, கட்சி செலவுகளை யார் பார்ப்பா? அந்த கட்சிய வச்சு பலாயிரம் கோடி சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு, டக்குனு ஒரு கேள்வி கேட்டதுக்காக தலைவர விட்டு கோச்சுக்கிட்டு இத சாக்கா வெளிய போயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு லாபம் ஆயிடுமே! அவங்க வச்சிருக்க பணத்த கட்சிய பயன்படுத்தாம போயிடுமேன்னு ஒரு கவலை இருக்கும். இது 2 விஷயத்திலயும் திமுக வந்து ஒரு யோசிக்கும். அது நியாயமான யோசனைன்னு வச்சுங்க. ஆனால், இப்படியே ஒவ்வொரு முறையும் யோசனை செய்து கொண்டு மீண்டும், மீண்டும் அந்த சீனியர்கள ஏதோ ஒரு வகையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு, கட்சியில அவங்கள தக்க வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அது? அது வந்து ஒரு பெரிய சவாலாயிரும்ல. சட்டமன்ற அந்த தேர்தல்ல கூட ஐயா சவால்ல துரைமுருகன் அவர்கள் எப்படி கெஞ்சி கூத்தாடி அவர் வந்து சீட்ட வாங்குனாரு. ஆனா அவரு தோப்போன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து வம்படிக்கா அவரு குடுத்த மாரி இருந்துச்சு. காந்தி பையனுக்கு குடுத்தாங்க. அடம் பிடிச்சு பையன் காந்தி குடுத்தாங்க. பிறகு அவர் கடைசியா வாங்குனாரு. என்ன இது? நீங்க இப்ப பிரச்சனையே அதுதான். நீங்க சீனியர்கள்னு பேர்ல இவங்க நின்னுகிட்டு, அவங்க என் பையனுக்கு வேணும்னா எம்பிஎல்ல பார்த்தீங்கன்னா 6, 7 எம்பி எல்லாம் கிட்டத்தட்ட இல்ல சீனியரோட பசங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க. ஒரு சிலரை தவிர மத்தவங்கலாம் ஆக்டிவாவும் இல்ல. அப்படியே தான் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் தானே அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து ம். நீங்க பப்ளிக்ல ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கு காரணமே அதுதானே. அதனால நீங்க இந்த சவாலை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஸ்டாலின் அவர்கள். அதெல்லாம் மாற்றம் இல்ல. ஒண்ணு சீனியர்கள் டிவி கேட்க போறாங்களா போ. அப்படிங்கிறதா இருக்கட்டும். ரைட்டு. தேவையில்ல பணத்தோட நீ ஓடணும்னு முடிவு பண்ணா போ. அப்படிங்கிற மாரி அவங்கள விரட்டி விட்டு, அடுத்த கட்டத்துல யங்ஸ்டர்ஸ கொண்டாரலன்னா கஷ்டமாயிடும். இப்ப இப்ப இந்த விஷயத்துல இந்த தோல்விக்கு பிறகே பார்த்தீங்கன்னா, பலரும் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்களும், உதயநிதி அவர்களும் ரொம்ப நெருக்கமா அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல கூட சொல்லுவாங்க, நீங்க வந்து கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் ஒத்து வராது. அவங்க பேச மாட்டாங்க. இவரு கோச்சுக்குவாங்க. அவர் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் ஒட்டியே அவங்க வந்து இப்போ 2 பேரும் நெருக்கமா டிஸ்கஸ் பண்றாங்க. அறிவாலயம் வந்தான்னா, அவங்க 2 பேருமே தனியா உட்காந்து பேசுறாங்கன்றாங்க. காரணம் என்னன்னா, நீ ஏன் கட்சி வந்து ஒரு மாரி ஒரு போராட்டத்துல இருக்கும்போது, நீங்க இவங்கலாம் இறங்கி ஒழுங்கா ஒர்க் பண்ணா தான் நல்லாருக்கும் வைக்கும் அதுல. அதுல ஒரு தெளிவா இருக்கிறாங்க. ஸோ, அதனால இந்த இந்த விஷயத்துக்கு அப்புறம் கனிமொழி கூட ஒரு நல்ல பெரிய பொறுப்பு இருக்கும். திமுகல அப்படின்னு ஒரு டாக் சொல்றாங்க. ஏற்கனவே உதயநிதி கிட்டத்தட்ட அவர் 2ஆம் அடுத்த கட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர் வந்துட்டார். அதுல மாற்றம் இல்ல. ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலினுக்கு அடுத்தது அவர்தான். உதயநிதி தான்ங்கிற மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்லயும் கிட்டத்தட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அவருக்கு. செயல் தலைவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். பல விஷயங்கள்ல அவர் டிஸ்கஷன்ல அவர் இருக்கிறார். ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறப்ப அவர் இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து என்ன டிவிகேயோ, அண்ணாமலையோ போன்ற கட்சிகள் வரும்போது, அதற்கு ஈக்குவலா இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய இளைஞர் பட்டாளம் திமுகவுக்கு தேவைப்படுகிறது. அவங்களுக்கு பொறுப்பு வேண்டும். முக்கிய இடத்துல இருக்கணும். அப்படிங்கிறத ஸ்டாலின் விரும்புறார். சீனியர்கள் இருக்கலாம். அவங்க அறிவுரையா பண்ணலாமே ஒழிய, இனிமே அவங்களால பெருசா செயல்பட முடியாது. நீங்க திருச்சியில இருக்கு, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. டிவிகே மாவட்ட செயலாளர் யாரு? அதுக்கப்புறம் நேரு இருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக. ஏன்னா இனிமே அதிமுக எந்த அளவுக்கு இறங்கி ஆக்டிவா இருக்கும், அரசியல் பண்ணணும்னு தெரியல. ஸோ இப்ப நிலை வந்து ஒண்ணு நல்லாவே தெரியுது. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு இருக்கு. ஸோ டிவிகேக்கு வெர்சஸ் டிஎம்கேல டிவிகேக்கு ஈக்குவலா இறங்கி, ஒண்ணு சோசியல் மீடியாவை பவர்ஃபுல் ஆக்கணும். 2வது இளைஞர்களை அதிக அளவில் கொண்டு வருவதற்கு இருக்கும் அளவிற்கு அரசியல் செயல்பாடு இருக்க வேண்டும். இது 2 விஷயம் தான் பெரிய சவாலா திமுகவுக்கு இல்ல இருக்கு. அதுதான் ஆர்.எஸ். பாரதி என்ன சொல்றாரு, இவ்வளவு காலம் நாங்க வந்து செத்த பாம்பையே வந்து அடிச்சுட்டோம். ஆ
இப்பதான் வந்து கருணாகம் வந்து உள்ள புகுந்திருக்கு. நான் செத்த பாம்பே அடிச்சிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கும் தாவேக்கா தான் போட்டி அப்படின்னு அவருமே சொல்றத பார்க்கிறோம். ஆமா. அ இப்ப கூட எந்த அளவுக்கு அத அட்வான்ஸா போறாங்க திமுக. இப்ப அதிமுக கூட நம்ம பார்க்கிறோம். இப்பதான் எடப்பாடி என்ன சொல்றாரு, ஐடி விங் நிர்வாகிகளுக்கு ஏஐ தெரிஞ்சா தான் உங்களுக்கு பொறுப்பே அப்படின்ற மாரி சொல்றாராம். இல்ல, இல்ல, அப்போ இல்ல. இந்த இந்த சட்டமன்ற தேர்தல்லாம் எந்த அளவுக்கு அவங்க சோசியல் மீடியாஸ வந்து அவங்க எதிர்கொண்டாங்க? இளைஞர்கள ஈர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அப்ப எந்த அளவுக்கு லேக்னஸா இருந்திருக்காங்கங்கிறது அப்போ நமக்கு அவரோட மீட்டிங் நடத்துனனுடைய எதிரொலியா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப திமுக எந்த அளவுக்கு அது அஹெட்டா இருக்கு? எந்த அளவுக்கு ஒரு துடிப்பா இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கே. ஆமா, நீங்க 20,000 30,000 ஃபேக் ஐடியில இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அதை வச்சு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 4 வருஷமா அரசியல் செய்திருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. ஒரு சினிமா ரஜினி படம் வருது. அந்த ரஜினி படத்தை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்தில் 20,000 30,000 ஃபேக் ஐடியில் படம் சரியில்லை ஒரு இமேஜ் அப்படியே கொண்டு போய் காலி பண்ணுறது. ஸோ இது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். புரியுதுங்களா? நீங்கள் இதெல்லாம் இவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ தான் பார்த்து பயப்படுறாங்க. ஏப்பா 20,000 30,000 ஃபேக் ஐடி ரெடி பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கிறதெல்லாம் இப்போ தான் டிஎம்கேக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய சவாலான விஷயம்தான். அதில் ஒன்று. 2வது, சமூக வலைதளங்கள்ங்கிற இல்லாத அரசியல் இனிமேல் வாய்ப்பு கிடையாது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதுதான். இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், நீங்கள் அசம்பிளியாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. பழனி கோயில் இடம் வந்து ஃபேக்காக பண்ணியிருக்கிறாங்க, பத்திரம் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்த அடுத்த நிமிஷம் பிரச்சனை ஆகுது, ஒவ்வொரு விஷயமும். ஸோ இனிமேல் டிஎம்கே அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து, நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி விங்காக இருக்கட்டும், நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு அதுக்கு தனியாக ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணலாம் தான் கஷ்டம்தான். இல்லை, திமுக தலைவரும் இப்போ எதிர்கட்சி தலைவரும் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. திமுக ஏதோ சம்திங் கொஞ்சம் லேக்கா இப்போ ஒரு லைம்லைட்ல இல்லாதது போல ஒரு ஃபீல் தோணுது. திமுக அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டது கட்சி இல்லையே. அவங்க எதிர்கட்சியா இருந்தா அவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா, நீ அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா இப்போ இருக்க நிலைமையில ஒரு ஆக்டிவான பார்ட்டி எதுனா நீங்க டிஎம்கே தான். அதுலலாம் மாற்றம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இல்ல, அது நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. எடப்பாடியார் வந்து எவ்வளவு லேட்டா ரியாக்ஷன் கொடுக்குறாரு நம்ம பாக்குறோம். உதாரணத்திற்கு இப்ப லாக்அப் டெத் நடக்குது நாகர்கோவில் விவகாரத்துல. இப்ப அஜித் குமாரை வந்து எப்படிலாம் எதிர்கட்சிகள் வந்து குறிப்பா விஜய் எல்லாம் போய் எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாருலாம் நம்ம பார்த்தோம். இப்ப திமுகவுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு நல்வாய்ப்பு தானே. நிச்சயமா இது வந்து விஜய் அரசுக்கு ஒரு ஒரு இது பண்ணலாம், ஸ்லாம் பண்ணலாம். இல்ல ஒரு விஷயம், நீங்க வந்து அதாவது மீடியாக்கள் வேற, சோசியல் மீடியால அரசியல் பண்றது வேற. நீங்க மீடியாக்கள் எல்லாமே டிவிக்கோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? அது 2 விஷயம் இருக்கு. மீடியாக்கள், பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும், நீங்க வந்து விஷுவல் மீடியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி மீடியாஸ்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. பட் நான் என்ன சொல்றேன், சோசியல் மீடியா விஷயங்களை வச்சு தான் நீங்க அரசியல் பண்ண முடியும். நீங்க எப்பயுமே ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி வரும்போது அது மீடியாக்களை கையில் எடுத்துக்கும். பட் அதுக்கு தான் நான் சொல்றேன், 20,000 30,000 ஃபேக் ஐடிஸ்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இந்த விஷயங்கள்ல தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். அதுக்கு நீங்க தயாராகிக்கணும். அதை தான் நீங்க டிஎம்கே அதுக்கான வேலைகளை பார்க்கணும். காரணம் என்ன, அந்த கட்டமைப்பு திமுக மட்டும்தான் இருக்கு. நீங்க கிளை வரைக்கும் நீங்க வந்து பத்தி மாநிலத்தில் ஆரம்பித்து நீங்க ஒன்றியம், நகரம் அப்படியே போட்டு பேரூர் கழகம் போட்டு நீங்க கிளை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி விங்க்கு ஒரு ஆள் போடக்கூடிய ஒரு கட்டமைப்பு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கேல இருந்தாலும் கூட இப்போ வந்து சோர்ந்துருச்சு. இந்த ஒரு 2-3 மாசமா அதிமுகவுடைய செயல்பாடு ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இல்லை. பட் டிஎம்கேட்ட இன்னும் இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். என்ன காரணம்னா, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஆளுங்கட்சியா டிவிக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கூட போய் திமுகலேருந்து டிவிகேக்கு போகலை. பொதுவாக சொல்கிறேன் நான். பட் அந்த ஒரு கட்டுப்பாடு இன்னும் இருக்குது. ஸோ டிவிகேக்கு எதிரான ஒரு நல்ல அரசியல் செயல்பாடு செய்ய முடியும், யாரால் முடியும்னா திமுகவில் மட்டும்தான் முடியும். பட் அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறாரு தலைவர், கிட்டத்தட்ட நீங்கள் செயல்பாடு அப்படிங்கிறது குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் எப்படி செயல்பட்டா அதற்கு தகுந்தாப்புல அது மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்கள் ஆரம்பித்து எல்லாத்தையும் மாற்றுவோம், பார்ப்போம். ஒரு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாரு ஸ்டாலின். பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பல அதிரடி நீக்கங்கள்
கண்டிப்பா பல இருக்கும். புதிய ரத்தங்களை பாய்ச்சுதல் ஏன் இப்படிப்பட்ட செயல் இருக்குன்றீங்க. ஓமா ஒரு விஷயம் நம்ம இதுல இது நம்ம உணர்ந்து அவசியம் திமுக இதை சொல்லணும். நீங்க அதிமுகவை எதிர்த்து தான் 2021ல வந்தீங்க. பட் ஆனால் அந்த அதிமுக நிர்வாகிகள் மேல் வழக்கு போட்டீங்களே ஒழிய அதுக்கப்புறம் அவங்க மேல நடவடிக்கை இல்ல. இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்ல டிவிக்கு. வந்தது இது உண்மையா இல்லையான்னு கூட கேட்கவே பண்ணலையே. நீங்க செந்தில் பாலாஜி மேல பொய் வழக்கு. நீங்க அதே மாதிரி ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்க அடுத்தடுத்த விஷயங்களை செய்யறாங்க சிவசங்கரன். பாருங்க. சிவசங்கரன் இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. திமுக அதுலயும் அலட்சியமா இருந்துருச்சுன்ற நான். அது பெருந்தன்மையா அலட்சியமான்னு தெரியல. மறைமுக நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கூட விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி கூட விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். அதெல்லாம் பண்ணியிருக்கணும். திமுக எதற்காக நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம்? நீ அதிமுக நிறைய ஊழல்னு சொல்லி தான் நாங்க ஓட்டு போட்டோம். ம். நீங்க அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. மினிமம் சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும்ல. செய்யாததும் கூட திமுக ஒரு மைனஸ். கண்டிப்பா இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து இது வந்து உணர்த்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம். நம்ம அந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். ஈவன் தாங்க இப்ப எல்லாமே திமுக தொண்டர்கள் அடிமட்ட ஸ்டாலினை திட்டுறாங்க. எந்த ஒரு விஷயத்துல? கரூர் விஷயத்துல. நீங்க கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு தானே எதிர்பார்க்குறாங்க. நீங்க அரசியல் இல்ல அரசியல் ரீதியா லாபமாயிரும் நீங்க நினைச்சீங்க. அது நல்லதோ கெட்டதோ நடந்ததுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்திருந்திருக்கணும்ல. அந்த வருத்தம் இன்றைக்கு திமுக தொண்டர்கள்ட்ட இருக்கு. நீங்க இன்னைக்கு கரூர் சம்பவத்துல நீங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கும், பிளஸ் ஆயிருக்கும் நம்ம நினைக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க? இல்ல அது ஒரு மென்மையான போக்கு வேண்டாம், தேவையில்லாம அரசியல் லாபம் ஏற்பட்டுரும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் திமுக தவிர்க்கணுங்கிறது தான் இந்த தேர்தலுடைய முடிவுகள். ஸோ அதற்கு தகுந்தாப்புல திமுக தலைவர் பெரிய மாற்றத்தோட தான் அவர் களமிறங்க போகிறார். 18க்கு பிறகு அவர் அடுத்தடுத்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல இறங்கி திமுகல களை எடுக்க போகிறார்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம. நிச்சயமா சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள், குறிப்பாக அந்த 36 பேர் கொண்ட இந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. திரு மு க ஸ்டாலின் லண்டன் பயணம் நிறைவடைந்து தமிழகம் திரும்பும் பொழுது நிச்சயமாக அந்த நடவடிக்கை என்பது இந்த மாத இறுதியிலோ அடுத்த மாதத்திலோ வந்து ஏற்படக்கூடும் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.